அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஆ கட்டாருக்கு வந்த 2வது வருஷ உலமாக்கல் ஜமாத்துடைய அந்த ஜமாத்ல சொன்ன கார்குசாரி தான் இது. அப்ப அதுல ஒரு கார்குசாரி சொல்லியிருந்தாங்க, ஆ இந்தியாலேருந்து ஒரு ஜமாத் ஸ்ரீலங்காக்கு வந்துச்சு. வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்க போகல, அப்ப அவங்க ஒரு ஒரு ஊர்ல வேலை செய்ய போகல, ஒருத்தர பத்தி அவங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு கார்குசாரி. அவர் வந்து இந்த அ கடை முழு நேரமும் அவர் கடைய தொறந்து தான் வச்சிருப்பாரு. ஆ அதாவது தஹஜ்ஜத்துடைய நேரத்துல கடைய தொறப்பாரு. திரும்ப ஜாமத்துல தான் கடைய மூடுவாரு. இதுதான் அவருடைய வழக்கம். ஆ அவருடைய முழு நேரத்தையும் அந்த கடைக்கே குடுத்திருந்தாரு. அப்ப ஜமாத் என்ன செஞ்சாங்க, அவர போயிட்டு சந்திச்சு தஸ்கீல் பண்ணினாங்க. தஸ்கீல் பண்ணவும் அவரு கடையுடைய விஷயத்தையே சொல்றாரு. இப்படி நான் தான் கடைய தொறக்கணும், நான் கடையில இருக்கணும், வியாபாரம் பண்ணணும். அதே விஷயத்த தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப தொழிலுடைய விஷயத்திலயும் கடைசியா தொழிலுடைய விஷயத்திலயும் தஸ்கீல் பண்ணாங்க. அப்ப கடைசியா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. நான் வந்து சொபோக்கு மட்டும் ஆ சொபோடைய ஒரு தொழுகைய மட்டும் அந்த நேரத்துக்கு கடைய மூடிட்டு, ஆ நான் பள்ளிக்கு வந்து தொழுவுறேன். தொழுதுட்டு வந்து திரும்ப நான் கடைய தொறப்பேன். ஆனா நான் 1 மாசம் நான் இப்படி பார்ப்பேன். நான் அந்த கடைய மூடுறதால எனக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுக்குதான்னு சொல்லி நான் அத செக் பண்ணி பார்க்கோணும். அப்படின்னு சொல்லி. இப்ப சரின்னு சொல்லி, இப்ப இவரு என்ன செய்றாரு, சுபோடைய தொழுகைய சுபோக்கு மட்டும் தான் இப்ப கடைய மூடுறாரு. கடைய மூடிட்டு, ஆ இப்ப மத்த நேரம்லாம் கடை தொறந்து. இப்ப பள்ளி போயிட்டு சுபோ தொழுதுட்டு வந்து இப்படி 1 மாசமா சுபோ தொழுதுட்டு, இப்ப 1 மாசத்துக்கு பிறகு இவரு அவரோட வருமானத்த கணக்கு பார்க்குறாரு. ஆ சுபோ தொழுறதுக்கு என்ன வருமானம், இப்ப சுபோக்கு கடைய மூடுனதுக்கு பிறகு என்ன வருமானம்ன்னு சொல்லி பார்த்தா, அவர்ட்ட அதே வருமானம் தான். வழமையா மாசம் கிடைக்கிற இன்கம் தான் ஆ இந்த மாசமும் கிடைச்சிருக்குது. இப்ப என்ன செய்றாரு, சரி நாங்க லுஹரையும் தொழுது பார்ப்போம்ன்னு சொல்லி, அப்ப சுபஹ் தொழுதுட்டு, இப்ப லுஹருக்கும் கடைய மூடிட்டு லுஹரையும் தொழுவுறாரு. அப்படியே 1 மாசம் செஞ்சு பார்க்குறாரு. திரும்ப அதே வருமானம் தான். அதுக்கு பிறகு அசர், மகரிப், இஷா இப்படி 5 நேர தொழுகையும் தொழுவுறாரு. தொழுதுட்டு 1 மாசத்துக்கு பிறகு பார்க்குறாரு. அப்ப அதே வருமானம் தான். இப்ப இவரு என்ன செய்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் இவர்ட்ட அந்த டைம வந்து என்ன செய்றாரு, தீனுடைய உழைப்புக்காக வேண்டி, தாவத்துடைய உழைப்புக்காக வேண்டி குடுக்குறாரு. இப்படி குடுத்து, குடுத்து, குடுத்து அ எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்ட வியாபாரத்துல எப்படின்னா, இவர் வந்து எந்த அளவு நேரம் தீனுக்காக வேண்டி குடுக்குறாரோ, அல்லாஹ் இவருக்கு முடிவு செஞ்ச அதே ரிஸ்க்க தான் குடுத்துக் கொண்டிருக்கிறான். இப்ப எந்த அளவுக்குன்னா, இவர்ட முழு அதிகமான நேரத்தை இப்ப இவரு அ தாவத்துடைய உழைப்புக்காக குடுக்க ஆவிட்டாரு. இப்ப குடுத்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நேரத்துல எந்த அளவு பரக்கத் செஞ்சான்ல, இப்ப வந்து அவர் வந்து கிழமைக்கு 1 நாள், அதுவும் அவரு சபபுக்கு தான் கிழமைக்கு 1 நாள் மட்டும் தான் அவர் கடைய தொறப்பாரு. அப்படி அவர் கிழமைக்கு 1 நாள் தொறந்ததால அல்லாஹ் எந்த ஒரு நஷ்டத்தையும் அவருக்கு குடுக்கல. அவருக்கு அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க்க அல்லாஹ் குடுக்குறான். அவருடைய கால நேரங்கள்ல அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். என்னது தீனுக்காக வேண்டி அவருடைய கால நேரத்த குடுக்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்த உருவாக்கி தந்தான். அப்ப இந்த கார்குசாரி எங்களுக்கு இந்த உலமாக்கல் ஜமாத்ல சொன்னாங்க. அதுல இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்னன்னா, அவர்ட்ட அந்த கஸ்டமர் இவர் கிழமைக்கு ஒரு பையன் தானே இப்ப கடை தொறப்பாரு. அவர்ட்ட சில கஸ்டமர்கள் எப்படின்னா, அவர் அந்த கிழமைக்கு ஒரு பையன் தொறக்கிற மட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்களாம். வேற எங்கேயும் சாமான் எடுக்க மாட்டாங்களாம். இவர்ட்ட கடையிலே தான் சாமானும் எடுக்கணும் என்று சொல்லி, ஒரு கிழமை மட்டும் அவங்களும் வெயிட் பண்ணுவாங்களாம்.